வணக்கம் மக்களே. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருக்கமான கிளைமேக்ஸ், நோட்ஸை மறந்து வாசித்த இசைக்கலைஞர்கள். கடைசியில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் செய்த மேஜிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உருக்கமான காட்சிக்கு இசையமைச்ச போது இசைக்கலைஞர்களாக நோட்ஸை மறந்துட்டு மாற்றி இசையமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா எம்எஸ் விஸ்வநாதன் செஞ்ச ஒரு முக்கியமான முடிவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் உருக்கமான நடிப்பை பார்த்து இசைக்கலைஞர்லாம் கண்ணீரில் மூழ்கிட்டாங்க. அவர்களுக்கு இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் கொடுத்த நோட்ஸையே நினச்சிட்டாங்க. இதனால் வாசிக்க முடியாமல் திணறிய கலைஞர்கள்லாம் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட புது ஐடியா கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாலேயே மெல்லிசை மன்னர்களாக வலம் வந்த விஸ்வநாதன், ராமமூர்த்தி 2 பேரும் இசையமைச்சு பல வெற்றி படங்களை கொடுத்துருக்க இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த பிரிவுக்கு ஒரு முக்கிய காரணம் ராமமூர்த்தி செய்த ஒரு செயல்தான் என்று எம்எஸ் விஸ்வநாதனோட மகள் லதா மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவிலேயே தனது மெல்லிசையால் பலர் ஹிட் பாடல்களை கொடுத்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள்னே சொல்லலாம். நடிகர் எம்ஜிஆர் தொடங்கி நடிகர் சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு தன்னோட இசையின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தொடக்கத்தில் டி.கே. ராமமூர்த்தியோட சேர்ந்து தான் இசையமைச்சு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2 பேரும் இணைஞ்சு படங்களுக்கு இசையமைச்சு ஹிட் பாடல்களை கொடுத்து வந்த போதும் ஒரு கட்டத்தில் 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் தனியாக தன்னோட பேரை நிலைநாட்டிய நிலையில் டி.கே. ராமமூர்த்தி பல படங்களுக்கு இசையமைச்சிருந்தாலும் எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கு பிரபலமாகலனே சொல்லலாம். பல முன்னணி நடிகர்களுக்கு இசையமைத்த எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் 1966ஆம் ஆண்டு நடிகர் சந்திரபாபு இயக்கத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. நடிகை சாவித்ரி, கே.ஆர். விஜயா, நடிகர் சந்திரபாபு, ஏ.வி.எம். ராஜன் ஆகியோர் முக்கிய கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் பின்னணி இசை அமைக்கப்படும் போது எம்எஸ் விஸ்வநாதனோட அனைத்து கலைஞர்களுமே நோட்ஸை கொடுத்துட்டாங்க. பின்னணி இசை அமைக்க ரெடியான போது உருக்கமாக நடித்திருந்த நடிகர்களின் நடிப்பை பார்த்துட்டு கண்ணீரில் மூழ்கிட்டாங்க. இதனால் இசைக்காக எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்த நோட்ஸு நனைஞ்சு போச்சு, இசையை மாற்றி அமைச்சிட்டாங்க. இதனால் அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் யோசித்த எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் உடனடியாக அனைத்து இசைக்கலைஞர்களையும் ஸ்க்ரீன் பார்க்காமல் திரும்பி உட்கார்ந்து அந்த காட்சிக்கு இசையமைங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் வந்த காட்சி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்கும் பாராட்டப்படும் ஒரு பின்னணி இசை காட்சிகளில் இந்த காட்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக ஆரம்ப காலத்திலேருந்து இறுதி வரைக்கும் இருந்திருக்காங்க என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு உண்மை. உங்களுக்கும் எம்எஸ் விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன், நடிகர் சிவாஜி, நடிகர் எம்ஜிஆர் இவங்களில் யார் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.